சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, எதை நான் செஞ்சா வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் கிடைக்கும், சந்தோஷத்தை தொலைச்ச, வெற்றியை தொலைச்ச, கூட இருக்கக்கூடிய உறவுகளை தொலைச்ச, நண்பர்களை தொலைச்ச, இன்னைக்கு நான் ஒரு தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியான துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சா என் வாழ்க்கையில் மீண்டும் அனைத்தையும் நான் பெற முடியும், அதற்கு உரிய வழிகளை நீங்கள் ஒரு ஆடியோவில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு ஒரு சைராம் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ஆடியோ கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களோட மனசில் சில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். சாயப்பா பாருங்க, உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் குழந்தை என்ன செய்ய போகுது, என் குழந்தை நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் கரெக்டாக தெளிவாக சொல்ல போகிறேன். என் குழந்தை அதன்படி வாழ்க்கையில் வாழணும். நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை என் குழந்தைக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி என் குழந்தை சில விஷயங்களை செய்யணும்னு அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினா தானே நாம் சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச அன்பானவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சொன்னதுக்காகவே நீங்கள் போராடி அவங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் முடிச்சு தருவீங்க. பட் சாயப்பாவோட எதிர்பார்ப்பு என்ன? அவர் தனக்காக எதையும் கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை திருப்பி கொடுக்கணும்னு தான். அதை திருப்பி கொடுப்பதற்கு அவருக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் தான் நான் திருப்பி கொடுக்க முடியும், தயவு செய்து இதை நான் செஞ்சிடுன்னு அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. எக்ஸாமினேஷன்ஸில் என்ன கொஷின் வருதுன்னு நமக்கு தெரியாது, பதட்டமாக இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, கொஷின்ஸ் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட நல்ல சான்ஸ் இங்கே இருக்குதா, எப்படியும் உட்காந்து படித்து நம்ம நல்லபடியாக ஆன்சர் எழுதிடுவோம். அதே மாதிரி தான் சாயப்பாவும் ஆன்சரை கொடுத்துட்டாரு. எப்படி என் வாழ்க்கையில் சந்தோஷமான மனநிலையில் வரணும் அப்படின்றதுக்கு ஆன்சர் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த ஆன்சரை எழுதணுன்னா நீங்கள் படிக்கணும், உங்கள் மனசில் சில விஷயத்தை கொண்டு சேர்க்கணும், அதை நீங்கள் அனுபவிக்கணும். ஸோ இதை நாம் செஞ்சிட்டா போதும், வாழ்க்கையில் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை போர் அடிச்சிருக்கு? எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டம், எப்போ பார்த்தாலும் ஒரே புலம்பல் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், எனக்கு இந்த வாழ்க்கை போர் அடிச்சிடுச்சு. ஏதாவது ஒரு பேச்சு, ஒரு சொற்கள், ஒரு காதில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மன அமைதியை நான் இழந்து போயிட்டேன் அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்பே சாயில் 100க்கு 50 பேர் இப்போ ரொம்ப பக்கா ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 50 பேரோட வாழ்க்கை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்காங்க. அதனால் உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணனா அது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையுமே. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எப்படி என்னோடய பிரச்சனைகளை தீர்ப்பது? வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், நாம் பின்னோக்கி பார்க்கிறது. நாம் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை நாம் நேற்று நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நடந்தது, அதுக்கு முதல் நாள் நடந்தது, நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை இப்போ வரைக்கும் தீர்மானிக்குது.
இதை தீர்மானிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதை தீர்மானிக்கிறது நல்லதுன்னா ஏன் இன்னைக்கு சரியாக வாழலை? அப்போ இதை தீர்மானிக்கிறது ரொம்ப தப்புன்னா ஏன் இன்னைக்கு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? கெட்டவங்க வாழ்கிறாங்க, நல்லவங்க வாழலை. எஸ், இது உங்களோட மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள் இல்லை? இதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில்? அவெல்லாம் பாரு இவ்வளோ யோக்கியத்தனம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, நான் பாரு. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம நிறைய சொல்லியிருப்போம். நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எல்லாருமே சொல்லியிருப்போம். அப்படி என்ன நம்ம வாழ முடியாமல் போயிட்டோம்? அப்போ பின்னோக்கி பார்க்குறதால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது. நீ பார்த்ததால நிற்குது. ஒருவேளை நீ பின்னாடி பார்க்கல அப்படின்னா நீ முன்னாடி பார்த்துருப்ப. அப்போ உன்னோட கவனம் எங்கேயோ ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும். நீ கடந்த காலத்தில் உன்னோட மனசை கவனத்தை வைக்கிறியா, உன்னோட மனசை எதிர்காலத்தில் வைக்கிறியா? இந்த 2 காலங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுது. ஆனால் இந்த 2 காலமே வீணாக போனதுங்க, புரிஞ்சுக்கணும். கடந்த காலமும் போயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு. எதிர்காலம் பிறக்குமா பிறக்காதன்னு தெரியாது. நேற்று ஒரு வெற்றியை பெற்றவர்கள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால என்ன நடந்துட போகுது? நேற்று நீ வெற்றி பெற்ற, ஓகே, சந்தோஷம். ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் கிரிக்கெட் பிளேயர்ஸுங்கெல்லாம் சும்மா 6, 4ன்னு அடித்து தள்ளியிருப்பாங்க. கபில் தேவ் அவங்க தலைமையில் ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம். அடுத்தது தோனி தலைமையில் வின் பண்ணோம். நான் வின் பண்ணேன்னு சொல்லி, ஆமாம் அன்றைக்கி வின் பண்ணோம், அன்றைக்கி சந்தோஷம், வெற்றி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அடுத்த வேர்ல்டு கப் வருது, தோத்துட்டோம். ஸோ தோத்தாலோ இல்லை அன்றைக்கி கபில் தேவ் அவர்கள் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஸோ நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதில்ல. ஸோ அன்னைக்கு நடந்த வெற்றி இன்றைக்கி நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. அது ஒரு ஞாபகம், அவ்வளோதான். நான் நேற்று நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், இன்றைக்கி நான் இப்படி இல்லை, அதனால் நான் நேற்று நடந்ததை வச்சு நான் நாளை ஓட்டிப்பேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றுன்றது முடிஞ்சிடுச்சு. அது நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, சந்தோஷமோ இல்லை வருத்தமோ, ஏதோ ஒன்று நேற்றோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் நேற்றுன்ற ஒரு விஷயத்தை பின்னோக்கி பார்ப்பதால், அதை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கிறதால தான் உன்னோட புலம்பல்கள் அத்தனையும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு. என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு கேட்குறீங்கல்ல, முதல்ல நீங்கள் நிறுத்த வேண்டிய ஒரே விஷயம் இந்த புலம்பல்கள். இந்த புலம்பலை மட்டும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் இன்று இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களுக்கு நடக்கும். நான் 100% அஷ்யூர் பண்ணி சொல்லுறேன். நீங்கள் புலம்பலை தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அத்தனை சந்தோஷங்களும் இருக்கவே இருக்காது. நிகழ்காலத்தில் வாழவே முடியல அப்படின்னா எதிர்காலத்தில் நிச்சயமாக வாழ முடியாது. நம்ம இந்த 2-3 விஷயத்தை இந்த ஆடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வீக்கில் மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து புலம்பல்கள். ஏன் புலம்பல்கள் வருது? எனக்கு தொடர்ந்து மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அன்பே சாய் நம்பர் நல்லா பப்ளிசிட்டி பண்ணிட்டோம் போல இருக்கு. நான் எத்தனை பேருக்கு வேணால் நம்பர் கொடுக்குறேங்க, இதில் இருக்கிற அத்தனை பேருக்கு என் நம்பர் இருக்கட்டும். ஆனால் உங்கள் புலம்பல்கள், இந்த புலம்பல்களோடு நீங்கள் வராதிங்க, எங்கேயுமே வராதிங்க. ஒரு விஷயத்த முடிவு, அடுத்தது என்ன செய்கிறதுன்னு மட்டும் கேளுங்க. நான் சொல்கிறேன், இப்படி நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, எங்கள் பாஸ் சரியில்லை, என்னோடய கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என் வீடு சரியில்லை, நான் வீட்டில் வளர்க்குற நாய் சரியில்லை, நரி சரியில்லை, வீட்டோட அமைப்பு சரியில்லை, எதிர் வீட்டுக்காரர் சரியில்லை. இந்த மாதிரி புலம்பல்களை ஒவ்வொரு மனுஷனை வச்சு நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கவனங்கள் அப்படின்றது நிகழ்காலத்தில் இல்லாமல் போகுது. இதுதான் பிரச்சனை. நேற்று நடந்த தோல்வியும் அவமானமும் கண்ணை விட்டு போயிடுச்சு, அது கடந்தாச்சு. இனி வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு தேவை.
அப்போ வரக்கூடிய விஷயங்களை நீ அதை எப்படி அதை வரவேற்கணும்னா, இந்த நிமிஷம் உன்னோட புலம்பல்களை நிறுத்து. பின்னாடி திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தா பிரச்சனை. அது உன்னை இழுத்துக்கும், அதை உன்னை கவ்விடும். பின்னாடி திரும்பி பார்த்தா உன் உயிர் போகுதுன்னா அப்போ தான் நம்ம பின்னாடி திரும்பி பார்ப்போம். அப்படின்னா உயிர் போகிற மாதிரி நீ போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துடாதப்பா அப்படின்னா மெதுவாக நம்ம ஆளுங்க திரும்பி பார்ப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா போயிடுச்சு வாழ்க்கை அப்படின்னாலும் அது என்ன அப்படின்னு சொல்லி உள்ள திரும்பி பார்க்கறதா. ஆர்வம் இருக்கலாம், ஆனால் அந்த ஆர்வம் நம்மளை அழிச்சிட்டா, அந்த ஆர்வம் வந்தால் என்ன வராட்டி என்ன. நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான். புலம்புற நேரத்தில் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய செயல்களை ஏன் செய்யணும்னு நம்ம புத்தி யோசிக்கல. புலம்புறீங்கன்னு முடிவாயிடுச்சு. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால் புலம்புறீங்க. தப்பாக நினைக்காதீங்க தயவுசெய்து. வேலை வெட்டி இல்லையா வந்து பாருங்க நான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, நீங்கள் பிஸியாகவே இருங்க. ஆனால் ஏன் பிஸியாக இருக்கும்போது எப்படி உங்களால் புலம்ப முடியுது? அப்போ உங்கள் மனசில் ஏன் இப்படி தொடர்ந்து, ஏன் இவ்வளோ நிர்பந்தம், ஏன் இவ்வளோ பாரத்தை சுமக்குறீங்க? பாரத்தை சுமக்காதீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. நாம் நிறைய ஆடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஏன் பாரத்தை சுமக்குறீங்க? சரி, புலம்புற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே உங்களோட ஆக்ஷனை மாற்றுங்களேன். உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் மனசை கவனத்தை செலுத்துங்களேன். நல்லா நடங்க, இல்லை நல்லா ஓடுங்க, இல்லை பிடிச்ச விளையாட்டை விளையாடுங்க. இது என்டர்டெயின்மெண்ட்ல இப்படியும் பண்ணலாம். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டை முழுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க அவங்களுடைய கவலைகள் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கவலை இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அத்தனையும் மறுபடியும் போடுவீங்க. புலம்புறதை நிறுத்தினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகளை பெற முடியும். இல்லைன்னா நிச்சயமாக முடியாதுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசுல சொல்லுங்கள். பசுமரத்தாணி மாதிரி நல்லா தெளிவாக உறுதியாக சொல்லுங்கள். புலம்புறத்துக்கு நேரம் இருக்கிற நமக்கு ஏன் நம்பிக்கைக்குரிய விஷயத்த செய்யக்கூடாது? ஒரு புக்கு படிங்க, இல்லைனா யூடியூப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மேலே நம்பிக்கையும் ஒரு வெற்றியும் ஒரு ஆனந்தமும் கிடைக்குமோ அதை தேர்ந்தெடுங்க. அதில் என்ன சொல்கிறாங்கிறத லிசன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அதில் என்னென்ன ப்ராக்டிக்கலான விஷயங்கள் செய்ய சொல்கிறாங்களோ அதை முயற்சி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்போது உங்கள் புலம்பல்கள் உங்களை விட்டுட்டு போயிடும். ஒரு கவனத்தை வேறு பக்கம் திருப்பாத வரைக்கும் இந்த பக்கங்கள் மாற்றவே முடியாது. ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை நீங்கள் படிக்கிறீங்க. அந்த புக்கை படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு விதமான ஒரு துன்பம், கில்ட்டி, ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது. அப்போ அந்த பக்கத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் சரியாயிடுமா? அந்த பக்கத்தை மாற்றணும்ல. நீங்கள் அதே பக்கத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. படித்ததால அந்த துன்பத்தை மறுபடியும் வர வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எதுக்கு இந்த வீண் பொழப்பு? அப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்கம் சரியில்லை, இந்த பக்கம் நமக்கு தேவையில்லாதது, இந்த பக்கத்தால் நம்ம வாழ்க்கையில் இன்னமும் துன்பத்தை மட்டும்தான் நம்ம அடைவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சுன்னா அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பணும். ஆனால் நம்ம யாரும் அந்த பக்கத்தை திருப்பலை, அதே பக்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களும் சாயப்பாவால் ஏற்படுத்த முடியல. சாயப்பாவே மாற்றத்தை ஏற்படுத்தினா நீங்கள் பக்கத்தை மாற்றாமல் அவர் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு கேட்குற. எல்லாருடைய பிரார்த்தனையும் பார்த்தீங்கன்னா, சாயப்பாவே என் வாழ்க்கையை மாற்று, சாயப்பாவே என்னோட சூழ்நிலையை மாற்று, சாயப்பாவே என்ன மாற்று. அப்போ நீங்கள் மாற்றணும்னா மாற்றுவதற்கு உண்டான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கணுமா, இல்லை அவர் உருவாக்குவாரா? அவர் உங்களுக்கு சூழ்நிலை உருவாக்குவார். நான் உருவாக்க மாட்டாருன்னு சொல்ல, என்னோட சூழ்நிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. எப்போ உருவாக்குனாரு? என்னோட கர்மாக்கள் பேலன்ஸ்ட் ஆகும்போது உருவாக்குனாரு. என் கர்மாக்கள் அதிகரிக்கும் போது அவர் எந்த சூழ்நிலையும் உருவாக்கலை. அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு எனக்கு ஒரு துணை புரிஞ்சார். கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலை அவர் மாற்றுவார். எப்போனா அந்த பாவங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறணும்.
அப்போ எந்த ஒரு பாவம் செயல்களையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, இல்லை புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது. நீ காலையில் கொடுத்த ஆடியோவை யாராவது கேட்கலன்னா அதில் கேட்டுக்கோங்க. அப்போது இப்போ அவரோட கைகள் கட்டப்பட்டதாக நினச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே உங்களால் முடியுன்ற ஒரு விஷயம். இப்போ உங்கள் போர்ஷன் தான். இப்போது மூவி பார்த்தீங்கன்னா ஹீரோ போர்ஷன் இருக்கும், வில்லன் போர்ஷன் இருக்கும். சில இடத்துல ஹீரோ ஜெயிப்பார், சில இடத்துல வில்லன் ஜெயிப்பார். ஸோ ஃபைனலாக ஓகே, அது மூவிக்காக எடுத்தது, ஒரு கமர்ஷியல் ஓகே. ஸோ ஹீரோ ஜெயிப்பாங்க, ஹீரோ ஜெயிச்சதும் வில்லன் ஜெயிப்பாங்க, வில்லன் ஜெயிச்சதும் ஹீரோ ஜெயிப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹீரோக்கள் கை கட்டப்பட்டு உள்ளது. நாம தான் வில்லன்கள். நம்ம வில்லன்களோட ரோல், நான் எண்ணங்களை சொல்கிறேன், நம்ம மனசில் எழக்கூடிய அந்த திங்கிங் இருக்குல்ல, அது மூலமாக அந்த செயல்கள் மூலமாக அனுபவித்த தண்டனையை இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த வில்லனுங்க இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சாயப்போட கைகள் கட்டப்பட்டுள்ளது. இப்போ வில்லன்களோட ஆட்டம், இந்த ஆட்டம் முடிவுக்கு வந்த உடனே சாயப்பாவோட கைகள் அந்த கட்டை விழுக்கப்படும். அவரோட கைகள் சுதந்திரமாகப்படும். அவரோட கைகள் சுதந்திரமாக்கப்பட்டுச்சு, கட்டுகள் அகற்றப்பட்டு விட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையை அவர் கொண்டாடுவதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் அவர் ஏற்படுத்துவார். நல்லா புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்டு? என்னை ஏன் காப்பாற்றலை, என்னை எதுக்கு காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய மக்கள்ல எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம், கடவுளோட கைகள் கட்டப்பட்டு உள்ளது, ஆனாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏன்னா கடவுளோட பலம் தான் இப்போதைக்கு இல்லையே தவிர, கடவுள் உனக்கு ஆல்ரெடி கொடுத்த பலத்தை வச்சு நீ உன்னை காப்பாற்று. சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணு. இதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடு. இந்த எல்லைக்கு தாண்டி வந்துடு. இந்த எல்லைக்கு வர வரைக்கும் நீ தான் போராடணும். அந்த எல்லையை தாண்டி முடித்ததுக்கப்புறம் உன் அப்பா செய்யக்கூடிய ஆச்சரியத்தை நிற்பார். எஸ், வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெரிய போஸ்டிங் ஏதாவது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கலெக்டர் போஸ்டிங்கை வச்சுக்கோங்களேன். ஒரு 30-35 வயசில் நீங்கள் கலெக்டர் ஆகுறீங்க. இந்த கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் எங்கேயுமே இல்லை. கவனிச்சிங்களா? நீங்கள் ஒரு போஸ்டிங் வந்துட்டீங்க, கலெக்டர் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இரவு பகல் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ படிக்கிற டைமிங் எல்லாம் அதை கலெக்டர் ஆவதற்கு உண்டான நேரத்தோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. படித்து முடிச்சுட்டு அந்த போஸ்டிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு புக் எடுக்கணும்? மறுபடியும் நீங்கள் படிக்கணுமா என்ன? விடிய விடிய படித்த காலம்லாம் படிக்கணுமா? அதை கலெக்டர் ஆயாச்சு, எதுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இனிமேல் நீ ஜாலி, இனிமேல் உன்னோட வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும். ஏன்னா இந்த போஸ்டிங்காக நீ இரவும் பகலும் பாராமல் கஷ்டப்பட்ட, அந்த போஸ்டிங் கிடச்சிடுச்சு. இனி அந்த போஸ்டிங் உன்னை காப்பாற்றும். ஸோ கர்மாவை நீ இரவும் பகலும் பாராமல் நீ அதை அனுபவிச்ச. ஏன்னா பாவங்கள் அதிகம். அந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது நீ இன்பத்தை விட துன்பத்தை நீ அதிகமாக அனுபவிச்சிருப்ப. ஸோ பாவங்கள் குறையுது. அந்த எல்லைக்கோட்டை தாண்டிட்ட. இனி என் கோட்டுக்கு நீ வந்துட்ட. இனி உன்னோட கவனங்கள் உன்னோட வாழ்க்கையில் பற்றி இருக்கட்டும். உனக்கு எப்படி லிஃப்ட் கொடுக்கணும், உனக்கு எப்படி மாற்றணுன்றது நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதை என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். கலெக்டருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் மனசில் இதை பதியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எல்லைக்கோட்டுக்குள்ளே வர வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா கடவுளோட பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த எல்லைக்கோட்டை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியஸ்ட்டாக போகும், ரொம்ப சுலபமாக போகும். நீங்கள் சீக்கிரமாக நல்ல இடத்துக்கு சேரலாம். அப்போது புலம்புற நேரத்தை விட்டுட்டு வாழ்க்கையில் நம்பிக்கை தரக்கூடிய செயல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்படும். ஏன் யாருக்குமே அமைதி ஏற்படலை? நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஒன்று தான், மனசில் அமைதியே இல்லை சாயண்ணா. அமைதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது கூட வெளியில் போய் பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நம்ம வாங்கிட முடியுமா என்ன? அமைதி ஏன் வரல? தொடர்ந்து புலம்பல்கள், தொடர்ந்து சத்தத்தோடு இருக்கீங்க.
உங்கள் மூளையிலையும் உங்கள் மனசுலையும் 1000 இல்லை லட்சம் விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு எண்ணங்கள் போச்சுன்னா இன்னொரு எண்ணங்கள் வருது. ஒருத்தவங்களை அவமானப்படுத்த நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, இன்னொருத்தவங்களை அடித்ததை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தன் கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தள்ளதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது போனால் அது வருது, அது போனால் இது வருது. என்றைக்கு அந்த சர்க்கிளில் நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சர்க்கிளுக்கு உண்டான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பார்க்குக்கு போகிறீங்கன்னா பார்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு மூவிக்கு போகிறதுனா மூவி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், பொருளை வாங்குறது, பை பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அப்போது நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களில் தொடர்ந்து இருக்கீங்களோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களால் அமைதியாக இருக்க முடியுது? கண்டிப்பாக அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கைக்குரிய செயல்களை நீங்கள் செய்யும்போது மனசு அமைதிப்படுத்தப்படுது. அமைதியாக இருக்கும்போது தான் உங்கள் மனசுக்குள்ள சில உண்மைகள் புரியுது. ஓகே, எதை வந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம், எது வந்தாலும் ஏற்றுக்கலாம், எது வந்ததோ அதையும் ஏற்றுக்கலாம். ஸோ இருப்பதை என்னவோ அதே கோணத்தில் நம்ம ஏற்றுக்கிறத தாண்டி புத்திசாலித்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ தோத்துட்டேன்னு சொன்னாங்களா, உண்மையிலே நீ தோத்துட்டியா? ஆமாம், நான் தோத்துட்டேன். நீங்கள் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாலும் தோத்துக்கிட்டேன்னு அதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கு உண்டான அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை, இந்த தோல்வியை ஏற்றுக்கலை, இந்த தோல்வி எனக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை, இந்த தோல்வி வேறு யாருக்காவது போயிருக்க வேண்டியது, இது எனக்கு வந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது புலம்பலாக மாறிடும். அப்போ புலம்பலாக மாறினா அடுத்த ஒரு வெற்றிக்கு உண்டான வழிகளை நீங்கள் தேட மாட்டீங்க. சத்தியமான வார்த்தைகள், இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இருப்பதை ஏற்றுக்கோ, தோல்வியை ஏற்றுக்கோ, அவமானத்தை ஏற்றுக்கோ. அப்போ ஏற்றுக்கிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நான் தீர்ந்தேன், இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனைகள்னு. இப்போ பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் தெரியுது, இப்போ நமக்கு மனசுக்கு என்ன ஆகும், அது ஆபத்து இல்லையோ அது வேறு விஷயம், தெரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். கொஞ்சம் இல்லை, நிறையவே ரிலாக்ஸ் ஆகிடுவோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பண்ண விஷயங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டே இருப்பேன். என்னைக்கோ மாட்ட போகிறோம், ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு நம்ம சினிமாவுக்கு போனோம், சுற்றணும், எங்கெங்கேயோ போனோம், எங்கெங்கேயோ வந்தோம். என்னைக்காவது ஒரு நாள் சார் கூப்பிட்டு சொல்ல தான் போகிறாரு நம்ம அம்மா அப்பாக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது பயமாகவே இருக்கும். ஒரு நாள் சார் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார், டே அம்மா அப்பா கூப்பிட்டு வாடான்னு. சொல்கிற வரைக்கும் தான் பயம், அதுக்கப்புறம் பயம் போயிடும். அம்மா அப்பாட்ட சொல்லியாச்சு, 4 சார் சாத்திட்டாங்க, முடிஞ்சிடுச்சு, நீ நோ ப்ராப்ளம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, ஏற்றுக்கிட்டால் புலம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், உங்கள் லைஃப்பில் ஓகே நம்ம என்ன செய்யலான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். இது வரைக்கும் நீ ஏற்றுக்கலை, அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்கல, இப்போ நீ ஏற்றுக்கிட்ட, அதனால் என்ன பண்ணணுன்றத உன்னோட ரூட்டை இப்போ நீ டிசைட் பண்ணுற. இப்போ போய் நீங்கள் சாய்பாபா கும்பிட்டு பாருங்கள். இந்த விஷயத்தை மனசில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாய்பாபா பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அங்கே நிற்கும். நான் சொல்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே. ஏதோ நான் பாட்டுக்கு பேசுகிறேன், ஏதோ நீங்கள் பாட்டுக்கு கேட்குறீங்க, ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாக உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நீங்கள் புலம்பல்களால் அமைதி ஏற்படுத்த முடியல. ஒரு கலவரம் இருந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல எப்படி வெற்றி கிடைக்கும், எப்படி அமைதி கிடைக்கும்? ஒரு கலவர பூமியில் எப்படி அமைதி நிலைநாட்ட முடியும், எப்படி அமைதியை தியானம் பண்ண முடியும்? எந்த நேரத்தில் நம்மளை போட்டு தாக்குவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம மனதும் அந்த மாதிரி கலவர பூமியாக 24 மணி நேரமும் என்னென்னமோ சத்தங்களால் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம சும்மா படுத்துட்டு இருக்கும்போது கூட திடுதிப்புன்னு எந்திரிப்போம், ஏன்னா மனசில் அவ்வளோ கலவரம் போயிட்டுருக்கு.
சில பேர் துரத்துற மாதிரி, போகிற மாதிரி, வர மாதிரி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள். நீங்கள் நினைவாக இருக்கும்போது அதை நினைக்கிறீங்க, தூக்கத்துலேயும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. நீங்கள் நினைவு நிலையில் என்னென்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ, செயல்படுத்துகிறீங்களோ, அதுவே நீங்கள் தூங்குகிற நேரத்திலே வரும். சுய நினைவோடு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் ஆழ்மனதில் போய் நிற்கும். இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். நம்ம என்னென்னலாம் இப்போ நினைவோடு இருக்கிறோம், அது எல்லாமே ஆழ்மனசில் இருக்கும். ஆழ்மனசு ஒரு அற்புத சக்தி. உங்கள் ஆழ்மனசில் எந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் நினைவாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கிறீங்களோ, நீங்கள் பயத்தை அனுபவிச்சிங்கன்னா உங்கள் ஆழ்மனசும் அந்த பயத்தை தான் எடுத்துக்கும். அப்போ சுய நினைவாக இருக்கிற நினைவுகள் இல்லாதப்போ நம்ம தூங்கும்போது ஆழ்மனசோட ஆட்டம் அதிகரிக்கும். இப்போ ஆழ்மனசில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அத்தனையும் நாசம் பண்ணிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நினைவாக இருக்கும்போதே எந்தெந்த விஷயங்களை நினைக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, என்னோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, நான் எப்படி கடவுள்கிட்டையும் மனிதன்கிட்டையும் நடந்துக்கணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை, வாழக்கூடிய தாக்கத்தை எப்படி பெற முடியும், அந்த சக்தியை எப்படி ஏற்ற முடியும், இத்தனை 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 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷன் 5 அடி இருப்பான், 6 அடி இருப்பான், 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருப்பான். அந்த 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் அவனுடைய எண்ணங்கள் பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடியதை விட அதிகமாக போயிட்டுருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதான் சொல்லுவாங்க, மனதை ஒருநிலைப்படுத்து, மனசை ஒருநிலைப்படுத்து. எல்லாருக்கும் தியானம் முக்கியம். ஆனால் எனக்கு தியானமே ஒரு கமர்ஷியலாக போயிடுச்சு. தியானம் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாமலே சில பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தியானன்றது கடவுள் சம்மந்தப்பட்டது கிடையாது. நீ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடு செய்யணுன்றதுக்காக தான் தியானம். ஆனால் அது நம்ம ஆளுங்க அதுக்கும் ஹிந்து மதம் தான் தியானத்தை விரும்புது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கடவுளை அடையணுன்னா கூட உனக்கு தியானம் இருக்கணும். உன்னோட வேலையை நீ சிறப்பாக செய்யணுன்னா கூட நீ தியானம் செய்யணும். அடுத்த எல்லா உறவுகளையும் பகைச்சிக்கக்கூடாது, அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணுன்னாலும் தியானம் செய்யணும். ஏன்னா நீ செய்யக்கூடிய செயல்களும் உன்னோட எண்ணங்களும் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குது. அப்போ உன் மனசில் இருக்கக்கூடிய கேடுகட்ட எண்ணங்களை அழிக்கணும், நல்ல எண்ணங்களை புகுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? உன்னோட மனசில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வைக்கணும். கட்டுப்பாடுகள் இல்லாத மனுஷன் வாழ்க்கையில் செத்தான், நிறைய பாவத்தை செய்வான். நல்ல காசு இருக்குது, தட்டி கேட்க ஆள் இல்லை, அவன் என்ன பண்ணுவான்? அவனோட ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அது மாதிரி தான் கட்டுப்பாடு இல்லாத மனமும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கும். அப்போது கட்டுப்பாடு வேணும் அப்படின்னா நீ என்ன நினைக்கணும், ஏது நினைக்கணுன்றதை தாண்டி உங்கள் மனசை முதல்ல அமைதிப்படுத்தணும். உங்கள் எண்ணங்களில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ்காரர் என்ன பண்ணுறார்? டிராஃபிக் போலீஸ்காரர் அந்த ஒரு ஆளுக்காக தான் அந்த ஊரே திருப்தியாக போயிட்டுருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் முன்னாடி போவான், அவன் முன்னாடி போவான், இவன் அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான். இது எல்லா விஷயங்களும் நடக்கும். நல்ல வேலை மற்ற எல்லா துறையில் இருக்கிறவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஆனால் போலீஸ்காரவங்க துறையை மட்டும் ஸ்ட்ரைக் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், அவர்கள் எல்லாமே சூப்பரான மனிதர்கள். அவங்களுக்கு அதிகப்படியான வேலை, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் சில போலீஸ்காரர்கள் தவறுகள் செய்கிறாங்களே தவிர. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் தூக்கம் இல்லைனாவே நமக்கு பைத்தியம் பிடிக்குது, அடுத்தவனை திட்டுறோம், எரிஞ்சு விடுறோம். ஆனால் பல நாள் தூக்கம் இல்லாதவர்கள் தான் போலீஸ்காரர்கள் அண்டு டாக்டர்ஸ் கூட ஏதோ ஓகே. ஆனால் போலீஸ்காரர்கள் டாக்டர் ப்ரொஃபஷனை விட போலீஸ்கார ப்ரொஃபஷன் ரொம்ப கஷ்டம். ஸோ 24/7 டியூட்டி. அப்போ தான் போய் தூங்கலான்னு. ஏன்னா மாமா போலீஸ்கார் இன்ஸ்பெக்டராக இருந்தார், அவர் சொன்னதெல்லாம் சொன்னேன். தூங்கலான்னு வந்தேன்டா, உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, ஏதோ பிரச்சனையாக போகணும்.
அது எப்படி ஸ்டேஷனுக்குள்ளலாம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அவர் இத்தனை இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் இருக்கிறவர். ஸ்பாட்டுக்கு போகணும், ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லா என்கொயரிஸும் பண்ணணும். அங்கே எத்தனையோ டெட் பாடிஸ்லாம் இருக்கும். அந்த டெட் பாடிஸ் கூட ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கணும், அந்த பணத்துக்கு காவல் காக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் தூக்கம் இல்லாதக்கே நம்ம தூக்கம் இல்லைன்னு 10 பேர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பல நாள் தூக்கம் இல்லை, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியல, நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் கலந்துக்க முடியல. எல்லா அந்த இதில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான மனநிலை இருக்காங்க. ஸோ அவங்க இப்படி இருக்கிறதால தான் க்ரைம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது, இல்லைன்னா எல்லாமே போயிருக்கும். அதே மாதிரி தான் மனக்கட்டுப்பாடும். மனசுக்கு நம்ம கண்ட்ரோல் கொடுக்கல, நீ பூந்து விளையாடு ராஜா அப்படின்னா அது நம்மளை அழிக்காமல் விடாது, அதை அழிச்சிட்டு தான் அது மறுவேளை பார்க்கும். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? புலம்பலை முதல்ல நிறுத்தணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, பின்னாடி பார்க்காத. வாழ்க்கையில் என்னமோ நடந்துட்டு போகுது, நீ இப்போ உயிரோடு இருக்கல்ல, உனக்கு 1 கோடியோ 10 கோடியோ லாஸ் ஆகி போயிட்டு போகுது, நீ உயிரோடு இருக்கல்ல. ஒருவேளை நீ உயிரோடு இருந்தால் அந்த 10 கோடி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? உனக்கு 10 கோடி இல்லை, ஆனால் நீ உயிரோடு இருக்க, அது புரிஞ்சுக்கோ. 10 கோடி கடவுள் வந்து கேட்குறாரு, நீ வேணுமா இல்லை 10 கோடி வேணுமானா என்ன பண்ணுவான்? அதிகபட்சமான மனிதர்கள் சில பேர் குடும்பத்துக்காக, இல்லை எனக்கு 10 கோடி கிடைச்சா போதும், எனக்கு உயிரோடு இல்லைன்னா பரவாயில்ல, ஓகே, அது நான் சொல்ல விரும்பலை, அது ஒரு வேறு டைட்டில், அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நீயே உயிரோடு இல்லை, உனக்கு சொத்து எதுக்கு, 10 எதுக்கு, தேவையில்லையே. சொத்து இல்லைன்னா நீ உயிரோடு இருக்கல்ல, நீ உயிரோடு இருக்கணுன்றதான் விருப்பம், கடவுளோட விருப்பம். கடவுள்கிட்டே பார்க்குறாரு, இவனுக்கு சொத்தை பிடுங்கலாமா இல்லை இவனை உயிரோடு இருக்க வைக்கலாமா? சொத்தை பிடுங்கினா கூட பையன் இருக்கான்ற ஒரு நம்பிக்கை அவங்க குடும்பத்துக்கு இருக்கும். ஆனால் சொத்துக்கு பதிலாக இவன் பண்ண கர்மாவுக்கு இவனே தூக்கிட்டா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவனோட இழப்பு தாங்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகும். அதனால் இவனோட சொத்தை வந்து எடுத்துக்கலாம். கர்மாக்குன்னு சொல்லி ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா, அந்த விலை தான் இது. எங்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் அது மாதிரி ரொம்ப அவசரம்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினாங்க, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுக்கணும், அவங்க கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது அவங்க மேலே, எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு காரணம் நீங்கள் செஞ்ச ஒரு பாவத்தின் விளைவு தான். ஒருவேளை அந்த 5 லட்ச ரூபா ஏதோ ஒரு கை கால் உடஞ்சிடுச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு போயிடுச்சு, அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணும். ஒரு சாதாரணமாக சளி காய்ச்சல் தலைவலிக்கு 20,000 30,000 தேவைப்படுது. எம்பிபிஎஸ் டாக்டரை ஒரு 1000 ரூபாவில் முடிச்சிடுறாரு. நம்ம ஊரிலே எது பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லி போகிறோம், அங்கே போன உடனே எத்தனை நாள் காய்ச்சல், 3 நாள் காய்ச்சல். அவங்க சில சிம்டம்ஸ்லாம் சொல்லி ஓகே கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அது உண்மையாக இருக்குமோ இல்லை ஃபேக்காக இருக்குமோ அதுக்கு நான் போக விரும்பலை. ஆனால் ஆகுதா இல்லையா, குறைஞ்சது 10,000. தலைவலின்னு போனால் ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க தலைவலி இல்லை, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு ரிலாக்ஸ் பண்ண வைப்பாங்க. இவ்வளோ தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ ரூபா? இப்போ இந்த 5 லட்ச ரூபாயை நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவாக நினச்சிக்கோங்க. அது வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. நான் இப்படி தான் நினைப்பேன். ஏதோ ஒரு காசு ஓகே நமக்கு போயிடுச்சுன்னா சம்திங், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு நினச்சி, ஹாஸ்பிட்டல் செலவு டாக்டர்கிட்ட போய் நம்ம திருப்பி கேட்க முடியாது. சார் நான் கொடுத்த காசு இப்போ நான் சரியாயிட்ட, திருப்பி கொடுங்கன்னா நீ சரியானதான பிரச்சனை நம்ம அப்படின்னு சொல்லி சரி பண்ணாத மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா செலவும் பண்ணிக்கிட்டு டாக்டருக்கு தேங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு விட்டா டாக்டரோட ஃபோட்டோவே நம்ம வீட்டில் எடுத்து மாட்டியிருப்போம். இவர் தான் குலதெய்வம், இவர் தான் காப்பாற்றலைன்னா என் உயிர் போயிருக்கும். பட் 5 லட்சம் 10 லட்சம் திருப்பி கேட்க முடியுமா, கிளைம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, ஒரு நம்ம நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு 2-3 பேர் வீட்டில் வந்து திருடர்கள் வந்துட்டாங்க, உங்களை அட்டாக் பண்ணிட்டு காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வலி அடியும் ஆச்சு, காசும் போச்சா? ஆனால் இப்போது ஓகே அது மாதிரி கணக்கில் போயிடுங்க. அடிப்படலை, வலிக்கலை, உயிர் இருக்கு,
ஆனால் இது மறக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு 1000மும் ஒரு லட்சம் மாதிரி நமக்கு. ஆனால் பணம் வரலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லுவீங்க, அந்த 10 பேரும் நீங்கள் ஒரு சரியான ஒரு ஏமாந்த ஒரு மனுஷன் நினச்சிக்கிட்டு நாளைக்கு அவங்களே உங்ககிட்ட மறுபடியும் வந்து கேட்பாங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட நான் அவர் மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ அப்படிலாம் நினச்சிக்காத சொல்ல, அந்த 1000 வராது. ஸோ புலம்பல்கள் மூலமாக வாழ்க்கையை அழிக்க தான் முடியுமே தவிர புலம்பல்கள் மூலமாக வாழ்க்கையை வளர்க்க முடியாது. புலம்பல்கள் மூலமாக மனசை என்றைக்குமே சாந்தப்படுத்த முடியாது. நீங்கள் சாயப்பா கிட்ட சொன்னாலும் நீங்கள் எதிர் வீட்டுக்காரம்மா கிட்ட என்ன சொன்னீங்களோ அதே தான் சாயப்பா கிட்டே நீங்கள் போய் சொல்லுவீங்க. இதே தான் நடக்கும். அப்போ புலம்பல்களை வேண்டாம், விட்டுடலாம். அதனால எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. புலம்பல்கள் அதிகமாக பண்ண பண்ண கவலைகள் அதிகரிக்கும். கவலைகள் அதிகரிச்சுன்னா உடம்பு வீணாக போயிடும், மனசு நொந்து போயிடும். எல்லார் மேலேயும் ஒரு விதமான சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இப்படியோ, அவங்க அப்படியோ, இவர்கள் அவங்க மேலேயோ, இவங்கள மாதிரியோ அப்படின்னு. ஸோ புலம்பலுக்கு காரணம், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அந்த பெயினை அக்செப்ட் பண்ணலை, கவலைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, அதை தள்ளி வைக்க முயற்சி பண்ணுறீங்க, அதை மறக்க முயற்சி பண்ணுறீங்க. மறக்கவோ தள்ளி வைக்கவோ முயற்சிகள் பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப வரும். ஏன்னா உண்மையான விஷயங்கள் அது நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கனவு வருது. ஒரு கனவுல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி கனவு. நாம் அந்த கனவை ஞாபகப்படுத்தி அடுத்த நாள் வந்து காலையில் ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப சொல்கிறோம், நேற்று ஒரு கனவு வந்துச்சு, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆச்சு, நான் பயந்துட்டேன், அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பேசுறதில்ல. அது மாதிரி ஒரு கனவு மாதிரி நினச்சிக்கோங்க. திரும்ப திரும்ப பேசுனா அது வேஸ்ட்டு. அதே மாதிரி நேரில் நடந்த விஷயங்களும் அப்படிப்பட்ட சம்பவங்களும் தொடர்ந்து உங்கள் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குதுன்னா அதை நீங்கள் விடாமல் கையில் பிடிச்சிக்கிட்டே இருப்பதால் மட்டுமே அது உங்களை ஒரு வழி ஆக்குது. அப்போ என்னென்ன பண்ணணும்? புலம்பல்களை நிறுத்தணும். வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கக்கூடாது. புலம்புறதுக்கு நேரம் இருக்கிற நமக்கு என்ன செய்யணும்? நம்பிக்கைக்குரிய செயல்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அதை செய்யணும். அறிவை வளர்க்க பாடுபடணும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேடணும். ஏன்னா அறிவில் தான் தெய்வமே இருக்காரு. அப்போ இதெல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதை அமைதிப்படுத்தப்படும். அமைதிப்படுத்தக்கூடிய மனசில் தான் உங்கள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளப்படும். தோல்விகளை ஏற்றுக்கிட்டாதான் எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக்குவதற்கான முயற்சிகளை நிகழ்காலத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஸோ எதிர்காலத்தை மறந்துடுவீங்க, நிகழ்காலத்தையும் மறந்துட்டீங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எத்தனை சாய்ராமதுக்கு சம்மதம் அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய 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 இடத்துக்கு நம்ம போவதற்கு உண்டான வழிகள் தான் இந்த தோல்விகளும் இந்த அவமானங்களும். இந்த தோல்விகளுக்கு காரணம் நீங்கள் இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ பண்ண ஒரு சாபம் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் மனிதர்களை தயவு செய்து நொந்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பனிஷ் பண்ணணுன்னா மனிதர்கள் தான். எங்கேயோ ஒரு கொலை பண்ணுறீங்க, யாரோ ஒரு கொலை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கொலை பண்ணவன் ஜெயிலில் மாட்டிக்கிறான், போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். உடனே ஜட்ஜி வந்து தீர்மானிக்கிறார். உடனே ஜட்ஜி வந்து என்னங்க அவங்க வீட்டுக்கு அவங்கள தான் நான் வந்து சம்மந்தப்பட்டால தான் கொலை பண்ணேன், அந்த குடும்பத்துக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இவர் எங்கே தண்டனை கொடுக்குறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னை கண்டிக்க முடியல, இவர் என்ன என்னை கண்டிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறது எப்படி முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் இதுவும். அப்போ அந்த தண்டனைகள் நிச்சயமாக கடவுள் தருவார். தண்டனை கொடுக்குறவர் தான் வாழ்க்கையையும் உயர்த்துவார். அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வர வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.